அம்மா இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறீங்க? இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போறோம். சரி, அன்னைக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி தரீங்களா? கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோ. கூடவே கருவேப்பிலையை 2 கொத்து கிள்ளி போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதும் இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 3 தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறம் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு மீன் மேக்கர் எடுத்து ஊற வச்சு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மீன் மேக்கரையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் எடுத்தோம்னா அவ்வளோதாங்க, சூப்பராக என்னோட ஸ்டைலில் மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.